நண்பர்களே, இன்று உங்களிடம் என் நண்பரோட உறவாடிய, அதாவது இதே மாதிரி சொல்லி சொல்லி உங்கள்ட்ட ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். எத்தனையோ பேர் என்னுடைய வீடியோ பார்க்கிறார்கள். அதில் என்னுடைய ஃப்ரெண்டு, என் கம்பெனிலே வேலை செய்யற ஃப்ரெண்டுகளும் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதாவது இப்ப கிட்னஸ்ல ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஒரு கல்யாணம் தடையாகி போச்சு, 500 பவுன் கேட்டாங்க, சீர் சீதனங்கள்லாம் கேட்டாங்க அப்படிங்கறதுனால தடையாகி போச்சு சொல்லி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை அவர் பார்த்துருப்பார் போட்டிருக்கு. பார்த்த உடனே அவர் என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க போடுறீங்களே, இந்த ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, உயிரை விட மிஞ்சியது எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு வரதட்சணை கொடுத்து கொடுமைகள் படுத்தி உயிர்கள்லாம் சேதமாகிறது எத்தனையோ வீடுகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப கிட்னஸ்ல கூட ஒரு பொண்ணு இறந்து போய் அது இதே வரதட்சணை கொடுமைகள்லாம் ஆனது. அதையெல்லாம் பத்தி நீங்க கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம ஒரு நல்லதை கெட்டதை யோசனை பண்ணும் போது ஏழைகளுக்கு இந்த பொருளை கொடுத்து அவர்களுக்கு நல்லபடியா வச்சிருந்தா பொண்ணையாச்சும் காப்பாத்துவாங்க. உயிரை விட மிஞ்சது எதுவுமே இல்லை. அதாவது அந்த பொண்ணு எந்த சூழ்நிலை இருந்தாலுமே இல்லாத ஒரு ஆணுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு அந்த பொண்ணை கொடுத்திருந்தால் கூட அவன் எந்த வகையாச்சும் காப்பாத்தி அவர்கள் உயிரோடாச்சு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க போட மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னாரு. அப்ப நான் சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் அதிகமாகவே நேரடியாக நம்ம சேர்ந்து பேசுறதை எடுக்க முடியாதனால எனக்கு உரையாடிய வார்த்தைகளை தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி இருக்கையில நீங்களும் நானும் இருந்து பேசியிருந்தோம்னா அந்த கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் பரவாயில்ல, இதே மாதிரி ஒரு வீடியோ நீங்க போட சொன்னீங்க, நான் போடுறேன்ட்டு இன்னைக்கு அதை பத்தி தான் சொல்கிறேன். அதாவது ஏழைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. மனிதனுக்கு உயிர் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஓடும். அந்த வாழ்க்கை ஓடுவதற்கு பொருள் ஒரு அவசியமே இல்லை. நம்ம உழைக்கணும், நம்ம நல்லபடியா இருக்கணும் என்ற கருத்தோடு அவர்கள் உழைக்கும் போது அவரிடம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து இந்த வாழ்க்கை ஓடும்.